வணக்கம். நிறைய பேர் குடல் புழுக்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குடல் புழுக்கள்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதிகமா பாதிக்கப்படுது. இந்த பின் வார்ம்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன புழுக்கள் மலத்துல தென்படும். இதெல்லோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னா, அப்பப்போ சாப்பிட்ட உடனே பசிக்கிற ஃபீல் இருக்கிறது. எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டல, எனக்கு டயர்டாவே இருக்கு அப்படிங்கிறது. குறிப்பா முகத்துல அங்கங்க ஒயிட் பேச்சஸ் வர்றது. மோஷன் போகும்போது மலத்திலே புழுக்கள் தென்படுறது, இதெல்லாம் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்வது. இதற்கான ஒரு இயற்கையான தீர்வு என்ன அப்படின்னா, முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மலை வேம்பாதி தைலம். மலை வேம்பாதி தைலம் 20 ml எடுத்துட்டு அதில் 100 ml 100 மில்லி பழைய சாத கஞ்சியில் கலந்து வெறும் வயிற்றில் ஒரு 5 நாள் குடிக்கலாம். இது கூட இன்னொரு எஃபெக்டிவான ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது, ஒரு ரெமெடி இருக்குது. அதாவது குப்பை மேனி செடியினுடைய வேர். இந்த குப்பை மேனி வேர் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு இருந்தாலே போதும். 300 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதை 300 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 300 மில்லி தண்ணி 60 மில்லியாக வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி அதோடு கூட ஒரு 3 விரலில் எடுத்தால் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு உப்பு, அதே அளவுக்கு மிளகு பொடி, இது மூன்றும் சேர்த்து ஒரு கஷாயமா காலை வெறும் வயிற்றில் வாரத்தில் ஒரு முறை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலும் பெருங்குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், குறிப்பாக கொக்கி மற்றும் நாடா புழுக்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறதுக்கு உதவி செய்யும். இதை 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இதை முயற்சி பண்ண முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவரை சந்திச்சு குடல் புழு மருந்து சஸ்பென்ஷனாக கொடுப்பாங்க. ஒரே டோஸில் எடுக்கிற மாதிரி சஸ்பென்ஷனாக கொடுப்பாங்க. மருத்துவரின் அறிவுரையின்படி தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஃபைனலாக குடல் புழு வரத்துக்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று, உங்களுக்கு அதிகப்படியான மலக்கட்டு இருக்குது, மலச்சிக்கல்லே இருக்கிறீங்க அப்படின்னா அது குடல் புழு பெருக்கத்துக்கு எதுவாக இருக்கும். ரெண்டாவது, பன்றி இறைச்சி இப்போ சாப்பிடும் பழக்கம் இருப்பவர்கள், பன்றி இறைச்சி நல்லா ஒரு டீப்பாக குக் ஆகாமல் வேக வைக்காமல் அரைகுறையாக மற்ற இறைச்சி எப்படி மட்டன் சிக்கன் வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஆவி விட்டு லேசாக வெந்துட்டாலே சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுனாலும் உங்களுக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இறைச்சி போர்க் சாப்பிட்றவங்க நல்லா டீப்பாக குக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குடல் புழுக்களுக்கான ஒரு அருமையாக இயற்கையாக நீங்களாகவே நீக்கிக் கொள்ள முடியும். இதை எவ்வளோ நாளுக்கு ஒருக்க எடுக்கலாம்? அந்த குப்பை மேனி இலைச்சார்னா வாரத்தில் ஒரு முறை ஒரு 6 டோஸ் எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முறை 6 டோஸ் காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. ஹெல்ப் பண்ணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.